தமிழ்நாட்டினுடைய கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். குறிப்பாக கவர்னருடைய விஷயங்களை நீங்கள் செய்தியாக வெளியிடுவதற்கு முன்னால் எங்களை கேட்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறதா ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்து. ஏன்னா ஆளுநர் மாளிகையினுடைய அதிகாரப்பூர்வமாக அங்கே பொறுப்பில் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஊடக செய்தி தொடர்பாளர், அதனுடைய கனெக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய ஹெட்டாக இருக்கிறவர் இன்றைக்கு எல்லா ஊடகங்களுக்கும் ஒரு மிரட்டல் கொடுத்தது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பேசுபொருளாகவும் சர்ச்சையாகவும் மாறி இருக்கிறது. மிரட்டல் விடுக்கிறாரா ஆளுநர்? குறிப்பாக ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையிலான செய்திகள் குறித்து ஊடகங்கள் வெளியிடக்கூடியது அவர்களை தொல்லைப்படுத்தி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆளுநர் இது திரும்ப பிரச்சனையாகி கோர்ட்டுக்கு போயிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அதிகாரிகளை விட்டு பேச வைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆளுநருடைய இந்த மிரட்டல் அப்படிங்கிறது ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து எப்படியானதாக அது இருக்க போகிறது, அதனுடைய பின்னணி என்ன என்பதை விரிவாக அலசுகிறது தமிழ்கரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து மிரட்டினாங்களா, என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பலருக்கும் கேள்வி எழலாம். ஏன்னா சென்னை பத்திரிகையாளர் மன்றம் அதுக்கான கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறது. நம்ம முதல்ல அதனுடைய ஒர்க் ஃப்ளோ என்னன்னு பார்த்துடலாம். ஆளுநர் இப்போ சமீபத்தில் ஊட்டியில் ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மாநாடு எந்த அளவுக்கு படுதோல்வியாச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அரசு பல்கலைக்கழகங்கள்லேருந்து ஒரு துணைவேந்தர் கூட போகலை. அவர் என்ன சொன்னார், இந்த மிரட்டல் யார் விரட்டுதானா ஸ்டாலின் அவர்களுடைய போலீஸ் தான். நடுராத்திரியில் கதவை தட்டி நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போகணுன்னா இந்த கூட்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்லாம் மிரட்டினாங்கிறது அவருடைய கதையாக இருந்தது, அவருடைய தரப்பாக இருந்த குற்றச்சாட்டாக இருந்தது. இப்போ நம்ம ஒரு போஸ்ட்டை பார்ப்போம். அதில் எங்கே ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து ஊடகங்களுக்கு இந்த சூழலில், அதாவது அதில் செகண்ட் டே நடக்கும்போதே ஒரு செய்தி வெளியிடப்படுகிறது. அது அறிவுறுத்தலா மிரட்டலா அப்படிங்கிறது தான் இப்போ சர்ச்சையாகவும் இருக்குது. திருஞான சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு ட்வீட் போட்டிருக்கார். யார் இந்த திருஞான சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேள்வி எல்லாம் முதல்ல அவருடைய ப்ரொஃபைலை பார்த்துடலாம். ட்விட்டர் ப்ரொஃபைலில் திருஞான சம்பந்தம் அட்வைசர் எம்என்சி டு ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அவர் தமிழ்நாடு கவர்னருக்கு ஆலோசகராக இருக்கிறார் இந்த திருஞான சம்பந்தம் அப்படிங்கிறவர். என்ன ஆலோசகராக இருக்கார்? எம்என்சின்னு போட்டிருக்காங்க, மீடியா அண்டு கம்யூனிகேஷன். அப்போ ஊடகங்கள் மற்றும் செய்தி தொடர்பு அந்த இதுக்கான துறையினுடைய ஆலோசகராக அவர் இருக்கிறார். அவர் ஐஏஎம் இண்டோரில் படிச்சிருக்காரு, ஆஸ்திரேலியாவில் படிச்சிருக்காரு, அண்ணா யூனிவர்சிட்டி, இதெல்லாம் அவருடைய கிரெடென்ஷியல். இந்த திருஞான சம்பந்தம் அவர்களுடைய ட்வீட்டுக்கு இப்போ நம்ம ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க. கைண்ட் அட்டென்ஷன் டு மீடியா ஹெட்ஸ், editors, beat correspondents of Raj Bhavan are hereby invited to information related to Raj Bhavan may be heeded only if shared through official channel and competent authority அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. யார் யாருக்கலாம்னா ஊடகங்கள், அதாவது செய்தி ஊடகங்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், ஹெட்ஸாக இருக்கிறவங்க, செய்தி ஆசிரியர்களில் ஊடகங்களுடைய முதலாளிகளாக அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நீங்கள் எடுத்து ஊடகங்களுடைய முதலாளிகள். ரெண்டாவது எடிட்டர்ஸ், அதனுடைய தலைமை செய்தி ஆசிரியர்களாக எக்ஸிக்யூட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய. மூணாவது இப்போ ஒவ்வொரு இதுக்கு பீட் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னா ஒரு செய்தியாளர் ஒவ்வொரு ஒரு இதாக பிரித்து விட்டுருப்பாங்க. உதாரணத்துக்கு தலைமைச் செயலர் இருக்குதுன்னா செக்ரட்டரியேட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் கோர்ட்டுக்கு தனியாக இருக்கும், ஏர்போர்ட்டுக்கு தனியாக இருக்கும், அங்கங்கே ஒவ்வொருத்தரை அலாக்கேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பீட்டு பார்க்குற மாதிரி ராஜ்பவனுக்குன்னு பீட்டுக்குன்னு செய்தியாளர்கள் இருப்பாங்க. அந்த செய்தியாளர்களுக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தகவல் கவர்னர் மாளிகை குறித்து வரக்கூடியதாக இருந்தாலும் கூட எங்களிடம் நீங்கள் கேட்டு விட்டு தான், எங்கள் மூலமாக வாங்கி அதை மட்டும்தான் நீங்கள் போடணும். அதே போல் கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி, இப்போ கவர்னர் மாளிகையில் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பல நேரங்கள் சொல்லுவாங்க, இன்று கவர்னர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது, கவர்னர் மாளிகை தரப்பில் இது குறித்த விஷயங்கள் சொல்லப்படுகிறது, பெயர் குறிப்பிடாமல் ஒரு குறிப்பிட்டார் ஒரு அதிகாரி, இந்த மாதிரிலாம் நீங்கள் போடக்கூடாது ஸ்கூப்பு. அப்படி ஒரு நியூஸ் வருது அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நியூஸை ஃபோன் பண்ணி யாருக்கு, கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி, அவருடைய கவர்னருக்கான அந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கக்கூடிய அந்த விங் இருக்காங்களே அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஒரு நியூஸ் எங்களுக்கு வந்திருக்குங்க, அது உண்மைதானா அப்படின்னு நீங்கள் அவங்களை கேட்கணும். அவங்க ஆமான்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் போடணும் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். இப்போ என்ன அப்படின்னா அடுத்த ட்வீட் பார்ப்போம். எனி அட்ரிபியூஷன் கோட்டிங் ராஜ்பவன் சோர்சஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி, நேரடியாகவோ மறைமுகமாகவோ ராஜ்பவன் வட்டாரங்கள் என்று சொல்வது வித்தவுட் செக்கிங் த வெராசிட்டி ஆர் authenticity from competent authority shall be avoided. இப்படி நீங்கள் அங்கே கேட்டேன் இங்கே கேட்டேன் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சொன்னார்னு சொல்லி போடுறத நிறுத்தணும். shall be avoided, தவிர்க்க வேண்டும். and would be viewed seriously and taken into account for appropriate action. அதை மிக கடுமையானதாக நாங்கள் பார்ப்போம். அதை விட முக்கியம், அதற்கு அடுத்து மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு
திருஞான சம்பந்தம் அவர்கள் கவர்னருடைய ஆலோசகராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் இட்டிருக்கிறார். ஐ ரெக்வஸ்ட் த கோஆபரேஷன் ஆஃப் த மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி இன் திஸ் ரிகார்ட். இந்த விவகாரத்தில் இது குறித்து மேலதிக விஷயங்களை பேசுவதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு தேவைப்படுது. இனிமேல் நீங்கள் கவர்னர் குறித்து செய்தி வெளியிடுறீங்க அப்படின்னா இந்த ஃபார்மெட்டுக்குள்ளே, இந்த கட்டத்துக்குள்ளே இருந்து தான் உங்களுடைய செய்தியை நீங்கள் வெளியிடணும் அப்படிங்கிறத திருஞான சம்பந்தம் அவர்கள் அவர் தரப்பில் இந்த ட்வீட்டின் மூலமாக இது ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிறதாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது அச்சுறுத்தல் நம்ம சொல்கிறோமா அப்படின்னா அதற்கான எதிர்வினை அப்படிங்கிறது வந்திருக்கு. சென்னை பிரஸ் கிளப்பின் சார்பில் அதற்கான எதிர்வினையை பார்ப்போம். திருஞான சம்பந்தம் அவர்கள் அவர் தமிழ்லையுமே இதே ட்வீட்டை போட்டிருக்காரு. ஆளுநர் மாளிகை தொடர்புடைய தகவல்கள் தொடர்பாக ஊடக தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், ஆசிரியர்கள், ஆளுநர் மாளிகை செய்தி சேரும் நிருபர்கள் ஆகியோரும் கனிவான கவனம் வரவேற்கப்படுகிறதுன்னு போட்டதுக்கு சென்னை பிரஸ் கிளப்பினுடைய மறுப்பு ஒரு ரெபியூட்டல் வந்திருக்கிறது. ஆளுநர் மாளிகை தொடர்பான செய்திகளின் உண்மைத்தன்மையை பொறுப்பில் உள்ளவர்களிடம் உறுதி செய்த பிறகுதான் வெளியிட வேண்டும் என்பது செய்தியை தணிக்கை செய்வதாகும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, கவர்னர் விரும்புகிற செய்தி தான் கவர்னரை பற்றி வெளியே வரணும் என்று. இப்போ உதாரணத்துக்கு கவர்னர் மாளிகை தரப்பில் அரசுக்கு ஏதோ ஒரு இதில் ஒரு நோட் போட்டு அனுப்புகிறாங்க. இந்த செய்தி வெளியில் வருது, அரசு தரப்பில் பேசலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வெளியில் வருது அப்படின்னா கவர்னர் மாளிகை அதை ஏற்றுக்குமா மறக்குமா? அவருக்கு அது நெகட்டிவாக போகும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க, இருக்கிறதே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இதை எப்படி பார்ப்பீங்கிற கேள்வி இருக்கும். அப்போ அவங்க குறித்த செய்தியில் எதெல்லாம் பத்திரிகையில் வரணும்னு கவர்னர் மாளிகை முடிவெடுக்கும். என்னை பற்றி எது வரணும், எது வரக்கூடாது, எதை நீக்கணும், எதை நீக்கக்கூடாது. இந்த கவர்னர் திரும்ப 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 ஆனா ஊனா அவர் சொல்லுவார், எமர்ஜென்சி நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன், எனக்கு எமர்ஜென்சி நாட்கள் ஞாபகம் இருக்கிறது, இந்த நாடு இன்றைக்கு என்ன இந்த அளவுக்கு தமிழ்நாடு போய்விட்டது அப்படின்னு எமர்ஜென்சி பாருது. எமர்ஜென்சி இஸ் நோன் ஃபார் சென்சார்ஷிப் ஆஃப் மீடியா அப்படிங்கிறதும் அதில் மிக முக்கியமான ஒரு பங்கு. என்ன பத்திரிகையில் என்ன செய்தி வரணும், என்ன செய்தி வரக்கூடாதுங்கிறத நீங்கள் கொண்டு போய் பிரிண்ட் எடுத்துட்டு, எல்லா காப்பியும் மொத்தமாக அடிச்சிட மாட்டாங்க, எடுத்துகிட்டு ஒரு இனிஷியல் காப்பி நீங்கள் கொண்டு போய் அங்கே அத்தாரிட்டிஸ்ட்டை கொடுத்து அவங்க அதுக்கு ஒப்புதல் கொடுத்த பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் தான் பல நேரங்களில் திட்டமிட்டு எதிர்கட்சிகளுடைய ஊடகங்கள், உதாரணத்துக்கு அந்த காலத்தில் கலைஞர் முரசொலியிலலாம் எழுதிக்கிட்டு இருந்தார். உதாரணத்துக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அதை வேணுங்கன்னே அவங்க காலதாமதப்படுத்தி விடிய காலையில் ஆன பிறகு இல்லை விடிஞ்ச பிறகு ஓகே கொடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுத்து அனுப்புறீங்கன்னா அதை எப்போ போய் சேர்றதுங்கிறது இருக்குல்ல. இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க, என்ன செய்தி வரணும், எது வரக்கூடாது, இந்திரா காந்தி அவர்களுக்கு என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, எதை நீக்கணும், இதை தூக்கி தான் ஆகணும், இந்த வேலையெல்லாம் நடந்தது. இதை தான் சென்சார்ஷிப்புங்கிறாங்க. இப்போ இதை தான் கவர்னர் என்ன சொல்கிறார், பாலிஷ்டாக கவர்னர் மாளிகை, ஏன்னா கவர்னர் உடனடியாக அதுக்கு கிளைம் பண்ணலாம். கவர்னர் மாளிகை தரப்பிலிருந்து அவருடைய அட்வைசர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் நீங்கள் இது பண்ணிடக்கூடாது, கேட்டுட்டு தான் போடணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இதுதான் மீடியாவினுடைய ஃப்ரெட்டர்னிட்டி வேணும்னு அவர் கேட்குறாரு. இப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, கவர்னருக்கு ஏன் இந்த பதற்றம் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அதுதான் பார்த்திங்கன்னா இது கருத்து சுதந்திரத்தினுடைய ஒடுக்குமுறையாகும், இந்த அறிவிப்பை வன்மையாக கண்டிக்கிறோம், இதை உடனே திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சென்னை பிரஸ் கிளப் தன்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. இதுதான் இந்த குரல் தான் இப்போ நம்முடைய அதை ஆம்பிளிஃபை பண்ணக்கூடிய இடத்துல தான் நம்மளும் இருக்கோம். என்னை பற்றி எது வரணும், எது வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணக்கூடிய இடத்துக்கு நீங்கள் எங்கே இருந்து வரீங்க கவர்னருங்கிற கேள்வி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்படி எடுத்துப்போம், இந்த கவர்னருடைய ட்விட்டர் ஹேண்டிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா இதே இருக்கும், திராவிடம் அப்படிங்கிறது செத்து போன கொள்கை அப்படின்றது தான் அவர் கொடுத்த அந்த பேட்டியினுடைய அதான் டேக்லைனு. அந்த பேட்டியை தான் அவர் ஃபஸ்ட்டு மேலே பின்ட்டு ட்வீட்டாக வச்சுருப்பார். இப்போ உதாரணத்துக்கு இனிமேல் கவர்னர் யாருக்காவது பேட்டி கொடுத்தாருன்னா நீங்கள் மாநில அரசுக்கிட்ட கேட்டுட்டு எதை போடணும் கூடாதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டு அவர் சொல்கிறது தான் போடணும்னா கவர்னர் ஏற்றுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம அடிக்கோடிட்டு வைக்க வேண்டி இருக்கிறது. இதே கவர்னர் இப்போ இவர் ஏன் இவ்வளவு பதறாரு அப்படின்னா, தொடர்ந்து கவர்னர் சார்ந்த விஷயங்கள் இப்போ பல நேரங்களில் கவர்னர்கள் சட்டத்தை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓட்ட உடைச்சல்களை பயன்படுத்தி எதிர்கட்சிக்கு குடைச்சல் கொடுக்க சில மோசமான வேலைகளை சில நேரங்களில் நடக்கும். அது கோர்ட்டு வரை போய் கோர்ட்டு அவங்கள தலையில் கொட்டுறதெல்லாம் நடந்திருக்கு, பல மாநிலங்களில் நடந்திருக்கு. நம்ம இவரும் உட்பட பல எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இது நடக்கும். இப்போ அது சட்டவிரோதம் நம்ம முதல்ல சொல்லலை, கோர்ட்டு சொன்னது இப்போ நம்ம கோர்ட் பண்ணுறோம் ஆச்சா. அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் உங்களுடைய எண்ணம் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஊடகங்கள் சோர்ஸ் மூலயமா எடுத்து போடுவது என்பது இங்கே இருக்கக்கூடிய நடைமுறை, அதில் நீங்கள் கை வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த கவர்னருக்கு ஏன் இவ்வளவு பயங்கிற ஒரு கேள்வியும் அச்சங்கிறத பயம் கூட ரொம்ப மோசமான வார்த்தையாக அவருக்கு படலாம். ஏன் இவ்வளவு
தைரியமாக அவர் ஏன் இல்லை அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா ஒரே விஷயந்தான், இப்போ இந்த கவர்னர் இதை ராஜ்பவன்லேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துருக்கலாம்ல, அது ஏன் அவர் வேலைக்கு வச்சுருக்கக்கூடிய அல்லது அவருக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒருவரை விட்டு அவர் மூலமாக இந்த விஷயத்தை பேசி இதை ஊடகங்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது, ஏன் அவர் இதை இப்படி செய்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏனென்றால் இந்த கவர்னர் திரு ரவீந்திர நாராயண ரவி அவர்களுக்கு இப்படி செய்வது சட்டவிரோதம் என்றும் இது சென்சார்ஷிப் என்றும் ரொம்ப நல்லா தெரியும். இப்படி டைரக்டாக கவர்னர் மாளிகையிலிருந்து அறிக்கை வந்தால் நாளைக்கே அவரின் மீது வழக்கு போட முடியும். இதை சேலஞ்ச் பண்ணி இப்படி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ராஜ்பவன்லேருந்து ஆர்டராக வந்திருக்கிறது. இது முழுக்க முழுக்க மீடியாக்களை ஒடுக்கக்கூடிய, அவர்களுடைய குரல் விலையை நசுக்கக்கூடிய ஒன்றாகும். சென்சார்ஷிப்பை ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியாகவே இருந்தாலும் கூட கவர்மெண்ட் செஞ்சால் அவங்களுடைய அத்தாரிட்டி சேலஞ்ச் பண்ணுவதுங்கிறது வேறு டிபேட்டாக போயிடும். கான்ஸ்டிடியூஷனலில் வெறும் டைட்டுலார் ஹெட்டாக இருக்கக்கூடிய, அலங்கார பதவிக்கு வச்சிருக்கக்கூடிய அவர் அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் எப்படி இதை பேச முடியும், இப்படி ஒரு அறிவிப்பை விட முடியுமா அப்படிங்கிற கேள்வி வரும். இப்போ ராஜ்பவனுடைய அதிகாரப்பூர்வ ப்ரெஸ் ரிலீஸில் இது வந்திருந்தா இவரை எதிர்த்து சென்னை பத்திரிகையாளர் மன்றமோ அல்லது வேறு ஜேர்னலிஸ்ட் பாடியோ கேஸே போட்டிருக்க முடியும். அப்போ அப்படி வழக்கு போட்டால் கவர்னருக்கு மறுபடியும் அவமானமாகும். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் தீர்ப்பு இருக்கு இல்லையா, ஜஸ்டிஸ் ஜேவி பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வு, அந்த தீர்ப்பினுடைய அதிர்ச்சியை அவர் ஒன்றும் தாங்கி முடிக்கலை. எனவே ஒன்று இது கவர்னர் சொல்லி ஊடகங்கள் இந்த மாதிரி ஐயோ, ஏன்னா இந்த துணைவேந்தர் மாநாட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கவர்னர் ஒரு அறிக்கை விட்டார், ஞாபகம் இருக்கா? ஊடகங்கள் எனக்கும் முதலமைச்சருக்கும் அதிகார மோதல் என்கிற ரீதியில், இது அதிகாரப்பூர்வ ப்ரெஸ் ரிலீஸாக வந்துச்சு, அதிகார மோதல் என்கிற ரீதியில் பல செய்திகளை வெளியிடுகிறார்கள். இட் இஸ் எரோனியஸ் அண்ட் மிஸ்டீவியஸ், தவறானது, உள்நோக்கம் கொண்டதாக அது இருக்கிறது, தவறான உள்நோக்கம் கொண்டது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பேசியிருந்தாங்க. அதுவே அந்த அரசில் ராஜ்பவனுடைய அதிகாரப்பூர்வ ப்ரெஸ் ரிலீஸில் இந்த 2 வார்த்தைகளும் இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கேள்வியை அழுத்தம் திருத்தமாக கேட்க வேண்டியிருக்கிறது. அன்னைக்கு கொடுத்தது கவர்னருடைய வாய்ஸ்னால் இப்போ இது இந்த மிரட்டல் கவர்னருக்கு தெரிஞ்சு நடந்ததா, இல்லை அவரை காப்பாற்றுவதற்காக கூட இருக்கிறவங்க பண்ணாங்களாங்கிற கேள்வி இருக்குது. கவர்னர் பல நேரங்களில் கவர்னரை அவர் அதிருப்தியில் இருக்கார் அப்படின்னா சரி கட்டுவதற்காக அந்த வேலையும் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் கவர்னர் இப்போது ஊடகங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் அவரை டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறத தாண்டி அவருடைய இமேஜை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியாக இதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு இதுதான் உங்களுடைய அதிகாரப்பூர்வ ஸ்டாண்ட் அப்படின்னா நீங்கள் ஏன் அதிகாரப்பூர்வ ப்ரெஸ் ரிலீஸாக டைரெக்டாக விடக்கூடாது, ஒன்று விட்டு தான் பாருங்களேன். அதுக்கப்புறம் அது லீகல் சேலஞ்ச் ஆகுதா, கோர்ட்டு பார்க்கலையா, அது தனியாக போயிட்டு போட்டோம். சென்னை ப்ரெஸ் கிளப்போ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் வர்சஸ் த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடுன்னே கூட ஒரு வழக்கு போடலாம். அதுக்கு தமிழ்நாடு எப்போதும் தயாராகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மேதக ஆளுநர் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இதில் ஒருவேளை இது பெரிய பிரச்சனையாக பூம் ஆச்சுன்னா கவர்னர் அவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க, கூட அவர் கம்யூனிகேஷன் இன்சார்ஜ் தான் அவராக தன்னிச்சையாக பண்ணிட்டாருன்னு அவரை கழட்டி விடுவதற்கான வாய்ப்பும் கூட இருக்கிறது. பிரச்சனை இது மிகப்பெரிய அளவில் வெடித்து வருது அப்படின்னா அந்த நேரத்தில் அவருக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது கவர்னருடைய கருத்தே இல்லை என்றும் கூட இவர்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. கவர்னருக்கு அடுத்தடுத்து பல நிலைகளில் அவருக்கான பின்னடைவுகள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இது எல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா இதனுடைய அடுத்த கட்டமாக இன்றைக்கு இந்த கவர்னருக்கு எதிராக தீர்ப்பு வாங்கியவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நேற்றைக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா அப்படிங்கிறது நீதிபதி அந்த வழக்கறிஞர்கள் அவங்களுக்கான ஒரு ஃபெலிசிட்டேஷன் அப்படிங்கிற அந்த விஷயங்களும் நடந்திருக்கிறது. ஸோ இதை அடுத்த கட்டமாக எப்படி போக போகுது, கவர்னர் இப்படி சொல்கிறார் என்பதற்காக இந்த கவர்னர் குறித்து கடந்த காலத்தில் செய்தி எழுதப்பட்டது ஞாபகம் இருக்கா, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஐபியில் எந்த இடத்துல இருந்தால் தெரியுமா அப்படிங்கிறத தொடங்கி இந்த கவர்னர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு டெல்லியில் செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி டெல்லி போவார். போய் அந்த கட்டிகிட்டு இருக்க வீட்டெலாம் எப்படி இருக்குது, பில்டர்கிட்ட வேலை எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு, இந்த பேக்ரவுண்டு இந்த டைல்ஸினுடைய மாடல் வேறு மாதிரி மாற்றலாம், இன்டீரியரில் நீங்கள் இந்த டெக்கரேஷனை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே அதை சேர்க்கலாம், இதெல்லாம் அந்த வீடு கட்டுறவராக அவர் போய் பார்த்து சொல்லிட்டு வர போவார். இங்கே நம்ம ஆட்கள் அவருக்கு ஓரளவுக்கு அவர் வேறு லெவலுக்கு பேசக்கூடிய ஊடகங்கள் அதை எப்படி பேசுவாங்கன்னா, டெல்லி போன கவர்னர், அமித்ஷாவிடம் கொடுக்கப்பட்ட முக்கிய ரிப்போர்ட், திமுக ஆட்சிக்கு நெருக்கடி, சுப்பிரமணியன் சாமி போன்றவர்கள்லாம் வேறு ஏதாவது ஒரு இடத்துல சொன்னதை கோட் பண்ணி கலைக்கப்படுகிறதா ஆட்சி, அது கையில் எடுக்கப்படும் 356 இப்படிலாம் போனாங்க. அன்னைக்கு இந்த கவர்னருக்கு அதெல்லாம் தவறுன்னு தோணலையா? அவர் ரொம்ப பெருமையாக அவர் ஆஹா ஓஹோன்னு சொன்னப்போ
அன்றைக்கு அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தோணலையாங்கிற கேள்வி தான் இப்போ எழுகிறது. ஸோ இது எப்படி பார்த்தாலும் சரி ஏற்கத்தக்கதல்ல. ஊடகங்களை அப்படியெல்லாம் நீங்கள் கர்டைல் பண்ணிட முடியாது, கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது. இது ஃபர்தராக எப்படி பூம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதனோட அப்டேட்ஸோட சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு. நன்றி, வணக்கம்.